நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கு ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் ஒரு சீரிய முயற்சியாக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து தினம் ஒரு இயல் வீதம் நம்முடைய டெலகிராம் சேனலில் டெஸ்ட் வச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் 7ஆம் வகுப்பு இயல் 2க்கான தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த 2ற்கான விடை குறிப்புகள் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொது தமிழில் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பெண்களும் அதிகமாகும். ஸோ வாங்க 7ஆம் வகுப்பு இயல் 2க்கான விடை என்னென்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். முதல் கேள்வி, மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல்களுள் தவறானது. சரிங்களா? ஸோ மோசிகீரனார் அப்படிங்கிறவர் 7ஆம் வகுப்பு இயல் 2ல் முதல் பாட்டு பாடியிருப்பார். புறநானூறு பாடல் பாடியிருப்பார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானை வேந்தற்கு கடனே அப்படின்னு பாட்டு இருக்கும். புறநானூறு பாட்டு அது. அதை தவிர்த்து அவர் அகநானூரில் பாடியிருப்பார், நற்றிணையில் பாடியிருப்பார், குறுந்தொகையில் பாடியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ தவறானதுன்னு கேட்கும்போது ஐங்குறு நூறில் பாடியிருக்க மாட்டார். சரியா? அதற்கு பதிலாக குறுந்தொகை அப்படின்னு வரணும். ஸோ முதல் கேள்வி, மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல்களுள் தவறானது குறுந்தொகை. 2வது கேள்வி பாருங்க, புறநானூறு அப்படிங்கிறது டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு கேள்வி தான். புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களுள் ஒன்று. 3வது கேள்வி, மோசிகீரனார் உடல் சோர்வினால், இது அடிக்கடி கேட்பாங்க, கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய பொழுது கவரி வீசிய மன்னன். ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஸோ இவரும் மோசிகீரனாரும் நண்பர்கள். ஒரு முறை மன்னனை காண மோசிகீரனார் நீண்ட தூரம் பயணம் செய்து வராரு. அந்த பயணம் செய்த கலப்பில் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா அரசுக்கு உரிய முரசு கட்டிலில் படுத்து உறங்கிடுவார். ஸோ அப்போது இதை மன்னன் கேள்விப்பட்டு வேகமாக வராரு. யாரோ கட்டிலில் படுத்துட்ருக்காங்கன்னு நினச்சி வரும்பொழுது தன்னுடைய நண்பர் புலவர் மோசிகீரனார் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் கவரி வீசுவான். அதாவது மயில் தோகை எடுத்து அந்த கவரி வீசுவாங்க. ஸோ அதனால் அதை பார்த்த உடனே எழுந்து பதறி அடித்து எழுந்து தான் மோசிகீரனார் இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் பாடியிருப்பார். ஸோ அப்போது மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய பொழுது கவரி வீசிய மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. 4வது கேள்வி, பண்டைய தமிழ் மன்னர்கள் அறம் உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை முதலியவற்றையும் புலவர்களின் பெருமிதம் மக்களுடைய நாகரிகம் பண்பாடு முதலியவற்றையும் அறிய உதவக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னால் புறநானூறு. இது புத்தக அந்த நூல் குறிப்பிலேயே இருக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மன்னர்களுடைய அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை புலவர்களுடைய பெருமிதம் மக்களுடைய நாகரிகம் பண்பாடு முதலிய எல்லாவற்றையும் புறநானூற்று நூலின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 5வது கேள்வி, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் மோசிகீரனார். சரிங்களா? 6வது கேள்வி, அறிவுரை, இது அறிவுரை கிடையாது, அறவுரை கோவை. சரிங்களா? அறவுரை கோவை அப்படி தான் வரும். ஸோ அறவுரை கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? அறவுரை கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. சரிங்களா? 10 பகுதிகள் 100 பாடல்களாக பிரிச்சிருப்பாங்க. பாடல்களின் எண்ணிக்கை 100. அதேமாதிரி முதுமொழி காஞ்சி அடிக்கடி இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, உலகியல் உண்மைகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எதுன்னு கேட்டால் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? உலகியல் உண்மைகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்பக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. யாருடைய பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் அப்படின்னு சொன்னால் கூடலூர் கிழார்.
முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் தான் யார் சார்னா கூடலூர் கிழார். அவருடைய பாடல்களை தான் உரை ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? 10வது கேள்வி, முதுமொழி காஞ்சி நூலில் உள்ள அதிகாரம், இப்போ தான் சொன்னேன் 10 அதிகாரம் 100 பாடல்கள். சரியா? 10 அதிகாரம் 100 பாடல்களாக இருக்கும் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது. இந்த முதுமொழி காஞ்சி நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் அறவுரை கோவை. சரிங்களா? ரைட். 11வது கேள்வி, கற்றலை விடவும் சிறந்தது. சரிங்களா? கற்றலை விடவும் சிறந்தது எது சார் அப்படின்னா ஒழுக்கமுடைமை. ஓகேவா? ஒழுக்கமுடைமை. 11வது கேள்வி பாருங்கள், கற்றலை விடவும் சிறந்தது அப்படின்னு சொன்னால் ஒழுக்கமுடைமை முக்கியமானது. 12வது கேள்வி, முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது டேஷ் திணை துறை நூல்களுள் ஒன்று. இது இப்போ சமீபத்தில் குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க இல்லையா? முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணை துறை நூல்களுள் ஒன்று. சரியா? காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று காஞ்சி. ஸோ அப்போ அது பேர்லேயே நமக்கு க்ளூவும் இருக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணை துறை நூல்களுள் ஒன்று. 13வது கேள்வி பாருங்க, இளமையை காட்டிலும் சிறந்தது எது சார் அப்படின்னா மெய்ப்பிணியின்மை. ஓகேவா? இளமையை காட்டிலும் சிறந்தது எது அப்படின்னு சொன்னால் பிணியின்மை. ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 14வது கேள்வி, யார் காப்பார் என்று தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா உவேசா. ஓகேங்களா? உவேசா. ரைட். ஸோ அப்போது யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா. உவேசாவினுடைய ஆசிரியர் தான் யார் சார்னா மீனாட்சி சுந்தரம். ஸோ அந்த பாடமே, அந்த உரைநடை பாடமே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் உவேசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட். 15வது கேள்வி, உவேசாவின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். 16வது கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் அவரே தான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரனார் டேஷ் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொன்னால் தல புராணம். ஓகே, தல புராணம் பாடுவதில் வல்லவர். சரிங்களா? மீனாட்சி சுந்தரனார் தல புராணம் பாடுவதில் வல்லவர். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரைமாணிக்கம். ஸோ ஆன்சரு ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி சரி அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேவா? ரைட். ஸோ 19வது கேள்வி மாணவர்களுடைய ஆப்ஷனுக்கே விடுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் 19வது கேள்விக்கான இந்த பண்டைய மூவேந்தர்களுடைய பூவையும் பொறுத்துங்க. ஓகே, ஸோ இதை பொருத்தி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 19வது கேள்வி மாணவர்களுக்கான கேள்வி. 20வது கேள்வி, போரை ஒழிமின் என்றவர். போரை ஒழிமின் அப்படின்னு சொன்னது யார் சார்னா கோவூர் கிழார். ஓகேவா? கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சி நூலினுடைய ஆசிரியர். போரை ஒழிமின் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் கோவூர் கிழார். ஓகே, ரைட். 21வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடுக. ஆயுத எழுத்துக்கூடிய வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. ஓகே, இது அக்கேனம்னு வரும், ஆனால் ஐயன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது தவறானது. ஓகே, ஆப்ஷன் டி தான் தவறானது. ஆன்சர் அது தான். சரிங்களா? ஸோ தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது ஆயுத எழுத்து, அது தவறானது அக்கேனம். 22வது கேள்வி பாருங்கள், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. சரிங்களா? ஸோ மிக அருமையான ஒரு பாட்டு. எல்லாமே ஏன்னு ஏகாரத்திலே முடியும். புறநானூறு ஒரு பாட்டு. ஓகேங்களா? ரைட். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமயம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒரு புறநானூறு பாட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து புறநானூற்றில் இடம்பெற்றக்கூடிய பாட்டு. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே அப்படிங்கிறது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. சரிங்களா? ஸோ 7ஆம் வகுப்பு இயல் 2க்கான விடைகள் இதுதான்.
ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த விடையை மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.